ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்மளோட வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த வண்டியில் தான் இப்போ போக போகிறோம். என் தம்பியோட வண்டி இது. இவ்வளோ நாள் இது தான் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவாக இருந்துச்சு. இதை நிற்கிறான் பாருங்கள், இதான் என் தம்பி. ஹாய் சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம வண்டி எடுக்க போகிறோம், கிளம்பிட்டோம். 2 பேரும் தான் போக போகிறோம். அங்கே என்னோடய ஒய்ஃப் வருவாங்க. ஸோ போய் பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஏரியா. ஏரிக்கரை சொல்லுவாங்க. அதை நோண்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால இவ்வளோ பெரிய மலை மாதிரி தெரியுது. எல்லாம் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வண்டி எடுக்க போகிறோன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ட்ரீமுங்க. சின்ன வயசுலேருந்துனா மீன்ஸ் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து கேடிஎம் தான் அப்படின்னு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அப்போ BS3 சவுண்டு உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. மோஸ்ட்லி பாய்ஸோட கிரேஸ்னாலே லவ் க்ரஷ் எல்லாமே கேடிஎம் தான். ஆனால் அப்போ என்னோட லவ் கேடிஎம் RC மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட லுக்கு, அந்த முன்னாடி இருக்க 2 லைட்டு, ஹெட்லைட்டு அப்படியே கண்ணு மாதிரி செம்மையாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போதான் அதை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பிடிக்கல அந்த மாடலு. ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் அதை எடுத்து ஓட தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. இதை பாருங்க, நம்ம முன்னாடியே அந்த பிரேக் அடிக்கிறாங்க. சரி வாங்க, கம்மிங் டு டாபிக். ஸோ இப்போ எனக்கு டியூக் தான், அதுவும் 200 தான் மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிற மாடல்னா 200 தான். 250லாம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப முன்னாடி கொடுத்து அந்த முன்னாடி ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு எனக்கு பிடிக்கலங்க மாடலு. 390 அது சொல்லவே தேவையில்லை. ஸோ சிட்டி ரைடுக்கும் நம்ம கம்ஃபர்ட்டுக்கும் ஏற்ற வண்டி 200 தான். அதனால தான் அதை செலக்ட் பண்ணேன். ஃபைனலி நம்ம வண்டியை டெலிவரி எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வேற தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு தடவையும் ஏதோ ரீசனு, ஆர்டிஓ வர லீவு, நம்ம ஆகஸ்ட் 15 அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு, இந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு. கடைசியாக இன்னைக்கு வெனஸ்டே ஆகஸ்ட் 21 இன்னைக்கு தான் நம்ம வண்டியை டெலிவரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ நானும் தம்பியும் இங்கேருந்து போயிட்டு அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோரூம் போயிடுவோம். என் ஒய்ஃப் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவாங்க. அவங்க அப்பா கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும்னா நான் ஒரு 5 பேர் தான் இருப்போம். 5 பேர் இல்லை 4 பேர் தான். பெருசாலாம் யாரையும் கூப்பிட்டுக்கலங்க. ஏன்னா அவங்கவுங்க வேலைன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு வர என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம். ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப பிஸி தான். சரி, நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி ஷோரூமை ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அம்மாவை கூப்பிட்றதுக்காக போகிறோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் அம்மாவோட கம்பெனி. அங்கே பார்த்தீங்களா லாங்கில் எங்கள் அம்மா நடந்து வராங்க. ஒரு சிரிப்போடே நடந்து வருவாங்க. ஒரு மாதிரி வண்டி எடுக்க போகிறான்னு அவங்களுக்கே சந்தோஷம் போல. அந்த சிரிப்பை பார்த்தீங்களா? அந்த சிரிப்புக்கே முடிஞ்சு போச்சு எல்லாம்.
போலாமா? காய்ஸ், நம்ம எல்லாரும் வண்டி எடுக்கிறதுக்காக கம்பெனில இருந்து புறப்பட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஷோரூம் தான் போக போறோம். இங்க இருந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். டிராஃபிக் இல்லைன்னா போயிடலாம் சீக்கிரம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பார்க்கலாம். போயிட்டு எனக்கும் இல்லையா, சீக்கிரமாக போயிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் தோணுது. எதுக்கு நம்ம வண்டி அங்கே நிற்கணும்? நம்ம வண்டி நம்ம வீட்டில் தானே நிற்கணும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். போயிட்டு ஷோரூம் போனோன்னா நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். நம்ம இப்படியே உங்களுக்கு தான் போர் அடிக்கும். அதனால ஷோரூம் பக்கத்தில் போனோன்னே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பிரிட்ஜு ஏறி கீழே இறங்கினோன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் நினைக்கிறேன். 100 கூட வராது, ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஷோரூம் வந்துடும். பிரிட்ஜு மேலே போகிறேன். ஓவராக ரொம்ப அடிக்குது. நம்ம வாங்கின புது மைக்கில் தான் இந்த லாக் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி இதுலேயும் உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த போயோ மைக் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கிட்ட வந்துட்டோம். எங்க ஸோ இந்த பஸ்ஸை தாண்டி போனால் வந்துரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டீ கடை இருக்கும். அதாங்க நெக்ஸ்ட்டு. முன்னாடி ரோடு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை தாண்டி போயிட்டோம்னா நம்ம முன்னாடியே வந்து ஆட்டோ வண்டி பாட்டுறாங்க. அப்புறம் நம்ம மேலே குறை சொல்லுவோம், பசங்கள்லாம் வண்டி ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்க அப்படி எப்படி. ஷோரூமாக நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு தெரியாது. நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ வண்டி எடுக்க போகிறது கொளத்தூர் பிரான்ச். சென்னையில் கொளத்தூர்னால் எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ஷோரூம். இந்த ஷோரூம் தான் KTM ஷோரூம் கொளத்தூர். ஷோரூம் நல்லா தெரியுதா? இங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வண்டி உள்ளே இருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். வெளில போயிருப்பான், வா.
பாருங்க சுமி உக்காந்துருக்கா. நான் இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கேன். இதுதான் நம்ம வண்டியா? இந்த பாருங்க இதுதான் நம்ம வண்டி. டெலிவரிக்கு ரெடியாக நிற்கிது நம்மளோட மிஷின். இதுதான் அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்த நியூ மாடல். இது வந்து டயர் வீல் ஆரஞ்சு வரும், டேங்க் வந்து ப்ளூ கலர். அதனால் இது கொஞ்சம் ஃபங்கியாக தெரியுதுங்க, பிள்ளைங்க வண்டி மாதிரியே. அதனால தான் இந்த வண்டியை எடுக்கலை. நம்ம வண்டியே பக்காவாக இருக்கும். இது இன்னொரு மாடல் சில்வர். போய் உக்காருங்க. இது RC 300. இது வந்து 250. இது 390 அட்வென்ச்சர். என்ன சொல்லியிருக்காங்க? இது 250. அதுலேயே வேறு வேரியண்ட். அது ஒரு கலரு, இது ஒரு கலர், அங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்கள். இது 390ல் இன்னொரு வெரைட்டி, அதுவும் 250. நம்ம அம்மா தம்பி எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம சைன் போட போகிறோம். சைன் இங்கே போடணும். ஃபுல் நேமா ப்ரோ இல்லை சைன்? ஆ 520. சைன் போட்டு முடிச்சாச்சுங்க. பண்ணிட்டேன். ஏதோ RTO புக்கு. டிக் பண்ணியிருக்க இடத்துல சைன் பண்ணணுமா? நம்ம சைன். எவ்வளோ சைன் போட வைக்கிறாங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு.
அவ்வளோதாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுங்க. ஆர்டிஓ புக். ராஜா முகமது ஃபாரூக். நம்ம அப்பா பேர், லோன் அமௌண்ட்டு, நம்பர் எல்லாம் சைன் போட சொன்னாங்க. அது சைன் போட்டாச்சு. அட்ரஸ் சொல்லுங்க. 25 எம்எம்டிஏ மாத்தூர். நான் வேறு ஸ்ட்ரீட்டை மட்டும் சொல்கிறான். பின்கோடு என்ன வரும்? 68 8. ஆல்ரெடி இந்த நம்பர் இருக்கு. வேற எதனா நம்பர் சொல்லுங்க. வேற எதனா நம்பர் உங்களுக்கு செகண்ட் நம்பர் எதனா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு செகண்ட் நம்பர் இருக்காதுனா 8189 again 89 1164. எஸ்பிஎஸ்ல இருந்தா எடுப்பாங்க. கேஷ் ஓகேவா? ஓகே. அக்டோபர் 5ஆம் தேதி. அக்டோபர் 5 4ஆம் தேதி கேஷ் போடுங்க. 5ஆம் தேதி போட்டிங்கன்னா பவுன்ஸ் ஆயிடும். ஓகே. இது RC 200 பிளாக்கே 2 வண்டி நிற்கிதுங்க. நடுவில் ஆரஞ்சு வண்டி. இதுதான் நமக்கு டெலிவரிக்காக லைட்லாம் போட்டு நிற்கிது பாருங்கள். ரெடியாக துணி போற்றி ஸ்மோக்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. வண்டியை பார்க்குது. அதில் ஓப்பன் பண்ண போகிறோம். மான்ஸ்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க. நீ அந்த பக்கம் போய் சும்மா நீ இது பண்ணு. நீ கையில் ஒன்று வச்சுக்கோ. நல்லா திருவி வெடி. அது திறந்தோன்னா இன்னொன்று எங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஸ்டார்ட் பண்ண. அந்த பக்கம் போங்க. இருங்க இதை அழுத்துங்க. அந்த பக்கம் வாங்க. ஆன் பண்ணுங்க. திருவுங்க. நீ வந்து மிஷினோட சவுண்டை கேட்குறீங்களா? அவ்வளோதான் guys. இப்படி வந்து இல்லை.
இப்படி வா. நான் வண்டி கொடுத்தோன்னா ஆக்சிலேட்டர் லேட்டாக சாஞ்சிட்டு இருக்கு. பெட்ரோல் சைடில் நிற்கும். பெட்ரோல் சைடில் நிற்க ஸ்ட்ரைட்டாக சரி இப்போ போய்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணுங்க. ஏன் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. ஃபுல் பாப்பா அது அப்படியே நிற்குமா அது? ஆ துணி நான் வாட்டர் வாஷ் ஆகும். இன்னும் கேட்ஸ் ஆகும். டயர் தொடங்கி ம் ஒன்றும் அதே போய்ட்டு அது அப்படியே ஓட்ட ஓட்ட போயிடுவாங்க. ம் நிறைய இந்த சைடு இந்த எடுத்துருக்கலாம். ஏன் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேடிஎம் தெரியல. கேடிஎம் தெரியலையா? சரிவா இன்னொரு தடவை நம்ம எடுத்துருவோம் சும்மா. அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. அந்த சைடு இந்த எடுத்தாச்சு. மிஷினை கீழே இறக்குறாங்க. நியூ பார்ன் பேபி. அந்த வண்டியில் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. நான் போலீஸ் படிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக நான் ஆர்டிஓ போய் 1 வீக் கழிச்சு தான் நம்பர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ப்ரொசீஜர். சேஃப்டி ஆ அது பேப்பர் போயிடுச்சுன்னா அதை போய் வச்சுக்கோங்க. ஆ சரி. இது ஒட்டி வைக்கணுமா? போலீஸ்காரங்க காமிச்சிடும். ஆ ஒன்று தான் இருக்கும். ஆ போலீஸ்காரங்க காமிச்சிடும். இது வந்து என்னோட தம்பி தான், என் கூட ஒன்றா தான் இருப்பார். இவருனால தான் இப்போ இந்த வண்டி நமக்கு நல்லபடியாக கிடச்சிருக்கு. ஃபீல் ஆகுது. நம்மளும் ஆகுவோமே வீல் ஆகிறா. ஆ ஃபீச்சர்ஸ் தெரியுங்களா? ஃபியூச்சர்ஸு கொஞ்சம் சொன்னேன்னா. ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்லுங்கள். இது டிஸ்பிளே ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது பாலிஷா அந்த கலர் கலராக தெரியுது. கட்டிங் அல்ல சார், நல்லா அப்படி இருக்கும். வண்டி சாய்க்கு சில கொஞ்சம் போட்டுறாங்க. இவர் தான் நமக்கு வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இங்கே வந்து மோடு செட்டுன்னு இருக்கு ப்ரோ. ஆ ஓகே, நீங்கள் மோடு வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சைட் ஸ்டாண்ட் ஆன் காட்டும். அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர் காட்டும். உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் 1, 2 2 வரும். ஆக்சுவல் ட்ரிப் மீட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல் ட்ரிப் மீட்டர் வரும். ரோடு இது வந்து 2 ABS இருக்குது. சூப்பர் மோட்டோ, நார்மல் ABS உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும், கீப் ப்ரெஸ்ன்னு காட்டும். ரிலீஸ் பட்டன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மோட்டோ மாறிடும். அதே மாதிரி நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் ரோட்டில் இருக்கும்போது சூப்பர் மோட்டோ யூஸ் பண்ணாதீங்க, சேஃப் கிடையாது. ட்ரிஃப்ட்டு ஸ்கிட்டு அந்த மாதிரி அடிக்கும், சூப்பர் மோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. இல்லை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டாண்ட் இண்டிகேஷனா ப்ரோ? ப்ரோ ஸ்டாண்ட் இண்டிகேஷனா இது? இது பேண்ட் இண்டிகேஷன் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியாக இருக்கும், கூலண்ட் லெவல் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எல்லாமே மீடியம் ரொம்ப கம்மி லெவலில் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வச்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும். அடுத்து செயின் லுப் வந்து 500 கிலோமீட்டர்ஸ். ரெய்னி பீரியட்னா 500, நார்மல் பீரியட்னா 700 கிலோமீட்டர் ஒன்ஸ் செயின் லுப் பண்ணிக்கோங்க, வண்டி க்ளீனாக இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வைக்க வர்றீங்க? இல்லை ப்ரோ, நீங்கள் போட்டுக்கிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான் நான் காலி. அதோட அதுக்கப்புறம் வேறு கூலண்ட் ஆயில் வந்து நீங்கள் மினிமம் லெவல் இங்கே பார்த்துக்கலாம் ப்ரோ. நீங்கள் ஓகேவா? சைடு வாங்க, சரி வாங்க. மினிமம் லெவல் கம்மியாக இருக்க மாதிரி வச்சுக்காதீங்க, ஓகேவா? ரேடியேட்டர் ஃபேன் ரொம்ப ஒர்க் ஆகிற மாதிரி. எது ப்ரோ மினிமல்? கீழே இருக்கு, மேலே ஒரு கோட். இங்கே வந்து உங்களுக்கு பாதி இது இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போது ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லைனுக்கு கீழே போகாத மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. செயின் லூப் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா வரும். செயின் லூப் நம்மளே அடிச்சுக்கலாமா ப்ரோ? அடிச்சுக்கலாம் ப்ரோ. மோஸ்ட்டாக இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே WD-40 யூஸ் பண்ணுங்கள். WD-40 செயின் லூப் ரெண்டுமே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டீசல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணக்கப்புறம் அழுக்குலாம் வந்துடும். அழுக்கு வந்தோடனே WD-40 எங்கே ரெஸ்ட்டாக இருக்கும், லைட்டாக ரெஸ்ட் ஆகும் ப்ரோ. அந்த ரெஸ்ட் ஆகிற இடத்துல அடிச்சுட்டு அதுக்கு மேலே செயின் லூப் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓவர்ஃப்ளோ இது இருக்கும். ஓவர்ஃப்ளோ எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஓவர்ஃப்ளோ இருக்கா, இது வந்து அடிக்கடி ரெஸ்ட் ஆகிடும். ஏன்னா தண்ணி போகிற ஏரியா முடிய வச்சிருக்கிறதுனால மழை பெய்யுதா இதில் தண்ணி போகிறோம். இதில் என்ன பண்ணுறீங்க, WD-40 அடிக்கடி அடிச்சு விடுங்க. கீழே அந்த பைப் வந்து கீழே வழியாக வரும். எந்த அந்த பைப்
பண்ணுறேன். ஐயோ எங்கேன்னு தெரியல முதல்ல. இங்கே ஏதோ பைப் தொங்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. இங்கே வந்து நீங்கள் ஃபோர்ஸாக WD-40 அடிக்கும் போது அந்த பைப்லேருந்து உங்களுக்கு தண்ணி லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போயிடும், ரஸ்ட் எல்லாம் இருந்தால் போயிடும். இந்த ரஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரஸ்ட்டு பிடிச்சிச்சுன்னா தண்ணிலாம் பெட்ரோல் டங்குள்ள இறங்கிடும். ஓகேவா, அவ்வளோதான். ஒரு 11 லிட்டரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபுல் டேங்க்ல அடிக்காதீங்க. ஃபுல் டேங்க் அடிக்கணும் ப்ரோ. ஃபுல் டேங்க் அடிக்காதீங்க, 11 லிட்டர் வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபுல் டேங்க் அடிக்கிறதுனா அதான் ஓவர் வண்டி ஸ்டேபிளாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் டேங்க் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா ஃபுல் டேங்க் அடிக்கலாம். நிப்பாட்டி ஓடணும் ஒரு 11 லிட்டர். 11னா இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்லேயே 11 லிட்டர் அடிங்கன்னு சொல்லி கேட்டு அடிச்சிக்கலாம். 11 லிட்டர் போடுறீங்கன்னா போட்டுருவாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் போட்ட பெட்ரோல் கூட 11 லிட்டர் அடித்தா ஒன்றும் இல்லைல்ல ப்ரோ. இப்போ உள்ளே இருக்கும்ல 1 லிட்டர். ஆனால் ஒரு 800 ml இருக்கும். ஒரு 10 லிட்டர் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். என்ன பெட்ரோல் ப்ரோ பெஸ்ட்டு இதுக்கு? பவர் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேங்கில் கையே வைக்க தேவையில்ல. ஏன்னா டஸ்ட்டு கீழே சேராது. ஏன்னா மோஸ்ட்டாக நான் வந்து பவர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் 380 தான் வச்சுருக்கேன் நான். பவர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரோ கொஞ்சம் சிரிக்காம நான் மூஞ்சி மட்டும் காமிச்சிக்கிறேன். நல்லா தான் சொல்கிறீங்க, மூஞ்சி காமிச்சு சொல்கிறேன். ஏன்னா ப்ரோ சிரிக்காம சொன்னீங்கன்னா நல்லா தான் ப்ரோ சொல்கிறீங்க. பசங்க பார்த்துட்டாங்க, அப்படியே கட் பண்ணி மீன் பேஜில் போட்டு விட்டுருவாங்க. 3 மீன் பேஜ் வச்சுருக்காங்க ப்ரோ. ப்ரோ சொல்லு ப்ரோ. 390 வச்சிருக்கியா ப்ரோ நீனு? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. 390 வந்து நான் பவர் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. இந்தியன் ஆயில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மைலேஜ் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கும். பாரத்துக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பாரத் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாரத்தில் பவர் X95 ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம அப்போ இந்தியன் போகக்கூடாதா ப்ரோ? இந்தியன் போகலாம் ப்ரோ. அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே பெட்ரோல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் பாரத் ஒரே தான் மெயின்டைன் பண்ணுவேன். பாரத்தில் வந்து பவர் பெட்ரோல். இப்போ வந்து சரி ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு 3 மாசமா எண்ணெயில் போட்டு இருக்கேன். மைலேஜ் கொடுக்கல எனக்கு தெரியுது. பாரத் போடும் போது 1 லிட்டருக்கு 20 கொடுத்தான். இதுல வந்து 18 தான் கொடுக்குறோம். அதனால நான் இனிமேல் பாரத் யூஸ் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. போயிட்டு வரேன் தனுஷ், பாய். ஃபைனலி காய்ஸ் நம்ம வண்டி இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து தர்காவுக்கு போகணும். போட்டா பெட்ரோல்லாம் இருக்குது. எப்போ வாங்கினீங்க இதை? இன்னைக்கு தான். இன்னைக்கு தான். நம்ம தர்காவுக்கு போயிட்டுருக்கோம். நான் வண்டி புதுசாக வாங்கினோன்னே தர்காவுக்கு போகிறது தான் நல்லதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்காக நம்ம இப்போ தர்காவுக்கு போயிட்டுருக்கோம். தர்காவுக்கு போயிட்டு பாத்தியா ஓதிட்டு வண்டி நல்லபடியாக இருக்கணும், ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு வர போகிறோம். இண்டிகேட்டர் தெரியுதான்னு செக் பண்ணேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குங்க. என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா, ஏதாச்சும் நம்ம இதில். ஏன்னா அங்கேருந்து வரும்போது நிறையா வண்டி வரும், 1000 வண்டி வரும். அதில் நம்ம வண்டியும் ஒன்றா இருக்கும். நமக்கு இந்த வண்டி ஒரு வண்டி தான். ஸோ அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது, நமக்கு அதெல்லாம் முக்கியம். அதனால் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அது ஒரு வீடியோ நான் போடுறேன்.